ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தியான ஒளி என்பர்களே, அருளாளர்களே, ஞானிகளே, தவசிகளே, யோகிகளே, மகான்களே, உலக மக்களே, நாளைய உலகை காக்கும் உத்தம ஞான குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். வாழும் வழிமுறை மெய்ஞான இதழ், ஜனவரி 2010. உள்ள போகலாம். கடுமையான நோய்களும் உருவாகிவிடுகிறது. ஆகவே இதனின்று மீள முடியாத தன்மை கொண்டு வீட்டில் அமைதி இல்லை என்றால் வாழ்க்கையில் அமைதி இல்லை. கணவன் வெளியில் சென்றால் அமைதி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மனைவிக்கு இங்கு அமைதி இல்லாத நிலையும், அடுத்தவரிடத்திலே இந்த மாதிரி நான் ஒன்றுமே செய்யவில்லை, ஆனாலும் என் கணவர் இப்படி பேசினார் என்று அடுத்தவரிடத்தில் சொல்லும் பொழுது அந்த வேதனையுடன் சொன்னால், கணவன் எந்த தொழிலில் இருந்தாலும் இந்த வேதனைகள் அங்கு படப்பட்டு அவருடைய சிந்தனை குறைக்கப்பட்டு தன் தொழிலிலும் அந்த முடக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இது உங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். காரணம், இன்று நண்பனுக்குள் நன்மை செய்தான் என்றால் அமெரிக்காவில் விக்கலாகின்றது. ஆனால் அதே நண்பனுக்குள் பகைமை என்று ஏற்பட்டு விட்டால், எனக்கு துரோகம் செய்தான் என்றால், உணவு உட்கொள்ளும் நேரமாயிருந்தால் புரை ஓடுகிறது, வாகனம் ஓட்டும் நேரமாயிருந்தால் விபத்து நடக்கிறது. இதேபோல் மனித வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் ஆகிறது. ஆனால் கணவன் மனைவி பாசமாக இருக்கும்போது இப்படி பேசினார் என்று வேதனையுடன் சென்றால் கணவனின் உணர்வுகள் அது தூண்டப்பட்டு அங்கே கணக்குகள் எழுதுகின்றார் என்றால் சரியாக எழுத முடியாது. எந்திரத்தில் வேலை செய்தால் அதில் விபத்துக்கள் ஏற்படுகிறது. வாகனங்கள் ஓட்டிக்கொண்டிருக்கும் போது செயல்பட்டால் விபத்துக்கள் உண்டாகும். ஏனென்றால் கணவன் மனைவிக்குள் நாம் எதிர்பாராத நிலை சந்தர்ப்பத்தால் பதிவு செய்த உணர்வு மீண்டும் எண்ணப்படும் பொழுது கணவனுக்கும் கஷ்டம், அதே சமயத்தில் இங்கே வேதனை, குடும்பத்திற்கு விபரீதமான உணர்வுகள் வரும். இதேபோல நாம் அறியாமலேயே எத்தனையோ சம்பவங்கள் நாம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இதைப்போல அந்த வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகிறது. இதைப்போல சந்தர்ப்பத்தில் எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நொடியிலும் எப்போது குறைபாடுகள் வருகின்றதோ, நம்மை அறியாது பேசும் சந்தர்ப்பம் வருகின்றதோ, அப்போதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பெற வேண்டும்.
என்று ஏங்கி அந்த எண்ணத்தை புருவ மத்தியில் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை இந்த உடல் முழுவதும் படர வேண்டும், என் இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும், என் ஜீவ ஆன்மா பெற வேண்டும் என்று ஒரு நொடி புருவத்தில் செலுத்தினால் அந்த வேதனை என்ற உணர்வை துரத்திவிட்டு நாம் எப்படி ஒரு குழம்பு வைக்கும் பொழுது மிளகாய் தனித்து நிலையில் இருந்தால் காரமாக இருக்கின்றது, ஆனால் அதே சமயத்தில் இதே மிளகாயை நாம் குழம்புடன் கலக்கும் பொழுது சுவை ஊட்டுகின்றது. ஆனால் அதிகமான மிளகாயை சேர்த்துவிட்டால் அது காரம் என்று ஒதுங்கும் தன்மை வந்துவிடுகிறது. இதைப்போல நமது வாழ்க்கையில் நமக்குள்ளே நாம் நல்ல எண்ணங்களை ஒதுக்கும் தன்மையும், நாம் சொல்லும் பொழுது நமது சொல்லை பிறர் வெறுக்கும் தன்மையும் வந்துவிடுகிறது. இதைப்போல நமது வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகிறது. நாம் தவறு செய்யவில்லை. இதைப்போல சந்தர்ப்பத்தில் அந்த கோபம் வரும் உணர்வுகளை உடனே நாம் குறைத்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? நுகரும் உணர்வு உயிரிலே பட்டு இந்த உணர்ச்சி நம் எண்ணம், சொல், செயல் என்ற நிலையிலேயே இயக்கப்படுகிறது. ஆகவே இதை போன்ற உணர்வுகள் நம் உடலிலே அதிகமாக சேமித்து விட்டால் இந்த உணர்வுகள் அதிகமாகி நம் உடலிலே இரத்த கொதிப்பாகி வந்துவிடுகிறது. கோபம் என்ற நிலைகள் இனி வேதனை என்ற உணர்வு அதிகமானால் வாத நோய்கள் வந்து விடுகிறது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் தப்புவதற்கு நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பதிவாக்கி என் நினைவு கொண்டு நம் ஆன்மாவை அந்த தீமை செய்யும் எண்ணங்கள் விலக வேண்டும். இதுதான் நமது வாழ்க்கையில் நாம் சீராக ஒவ்வொரு நொடியிலும் இப்பொழுது நம் வீட்டில் சமையல் செய்ய வேண்டும் என்றால் பெண்கள் ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளியை பெற வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று மன தூய்மை செய்து கொண்டு இந்த சமையல் உணவை உட்கொள்ளும் அனைவரும் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று நாம் சமையல் செய்யும்போது இதுபோல் செய்து பழக வேண்டும். இதுபோல நாம் கணவன் வெளியில் சென்றாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் என் கணவர் பெற வேண்டும், அவர் செயலெல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும், அவரும் போற்றும் தன்மை வர வேண்டும் என்று மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டும். கணவனும் இதேபோல துருவ நட்சத்திரத்தின் பேரருள் நான் பெற வேண்டும், என் தொழிலெல்லாம் சீராக செயல்பட வேண்டும் என்று எண்ணிவிட்டு நான் தொழிலுக்கும் போகிறேன், நீ பிரார்த்தனை செய்து கொள் என்று சொல்லிவிட்டு சென்றால் அன்று முழுவதும் எல்லாம் சீராக வரும். குடும்பப்பற்று பாசம் வரும். இதேபோன்று ஒவ்வொரு நொடியிலும் நம் சந்தர்ப்பத்தால் ஏற்படும் உணர்வுகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நல்லதை எண்ணினாலும் நமது உயிருக்குள் பட்டு நல்லது என்று உணர்த்துகின்றது. ஆனால் நாம் நல்லது எண்ணினாலும் ஒருவன் கோபமான உணர்வுகளை செயல்படுத்தி இருந்தால் இந்த உணர்வு நுகர்ந்து கோப உணர்வுகளே நமக்குள் கூடுகின்றது. இதைப்போல நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் நம் குடும்பத்திற்குள் கணவன் மனைவிக்குள் சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. ஏனென்றால் மனைவி கடினமான வேலை செய்து கொண்டிருக்கும் போது நாம் வந்தவுடனே எதிர்பார்க்கின்றோம். வரவில்லை என்றால் ஏன் தாமதம் என்று கோபம் வருகிறது. இது எல்லாம் நாம் அறியாமல் வரக்கூடிய நிலைகள். நாம் எண்ணி வந்த நிலைகள் நடக்கவில்லை என்றால் கோபம் வருகின்றது. நாம் கோபத்தின் தன்மை
சொல்லப்படும் பொழுது மனைவி கேட்டால், அதாவது நான் வருவதற்கு முன் பொறுமை இல்லாமல் இப்படி பேசுகிறார் என்று வேதனை அடைகின்றோம். அந்த வேதனை என்ற உணர்வை நாம் கேட்கும் பொழுது அந்த வேதனை என்ற உணர்வு அவரது உடலிலே விஷத்தின் தன்மையாக படர்கின்றது. அடுத்து நம் கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியாத நிலையால் அவர்களது சிந்தனை இழக்கச் செய்கின்றது. திரும்ப கேட்டால் கேட்கவில்லை என்றால் மீண்டும் இந்த கோபத்தின் தன்மை கொண்டு கணவன் மனைவிக்குள் இந்த பகைமை ஊட்டுகின்றது. கணவன் மனைவிக்குள் பகைமை ஊட்டிவிட்டால் அது எதனால் ஏற்படுகிறது? ஆண் பெண் என்ற நிலைகளில் செடி கொடி தாவர இனங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து தன் இனத்தின் தன்மை வித்தை உருவாக்குகின்றது. அதே சமயத்தில் கணவன் மனைவி இதைப்போல வெறுப்பின் தன்மை சந்தர்ப்பத்தை உருவாக்கிவிட்டால் இது இரண்டும் சேர்ந்து நமக்குள் தீமையை விளைய வைக்கும் அந்த உணர்வின் அணுவாக நமக்குள் விளைந்து விடுகிறது. இது உறுதியாகிவிடுகிறது. இது உறுதியாகிவிட்டால் அடிக்கடி மனைவி எண்ணி வருத்தப்படுவதும், அடிக்கடி கணவனை பற்றி எண்ணி வருத்தப்படுவதும், வேதனைப்படுவதும், இதைப்போல பகைமை உணர்வை இருவரும் வளர்த்து கொண்டால், கணவன் தொழிலுக்கு சென்றால் அதனில் தடை வருகிறது. இதே கோப உணர்ச்சி வெளியில் சென்ற பின் சிந்திக்கும் தன்மை இழந்து விடுகிறது. அதே சமயத்தில் இங்கு மனைவிக்கு இதே உணர்வு சிந்தனை இழந்து குடும்பத்தில் ஓரிடத்தில் பொறுமை இழந்து பேசுவதும், சிந்தனை இல்லாத நிலைகள் ஏற்படுவதும் இந்த மனித வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் நீங்கள் சிந்தித்தல் வேண்டும். அங்கே சிந்திக்க வேண்டுமென்றால் அந்த கோப உணர்வை தடுத்தல் வேண்டும். அந்த கோப உணர்வை தடுக்க வேண்டுமென்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று முதலில் கோபமாக பேசிவிட்டோம். துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை நான் பெற வேண்டும், என் இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும், என் உடலில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இதை நமக்குள் சேர்த்து அமைதிப்படுத்த வேண்டும். அடுத்து நான் அவசரத்தில் வந்துவிட்டேன், கோபம் கொள்ளாதே என்று சொல்லி மனைவியிடம் கூச்சம் இல்லாமல் சொல்லி பழக வேண்டும். ஏன் இப்படி திருத்தி சொல்ல வேண்டும் என்ற நிலைகளை மாற்றி இதைபோன்று துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று மனைவியை சாந்தப்படுத்தி பக்குவப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் வர வேண்டும். இப்படி இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் தீமைகளை நீக்கி நல்வாழ்க்கையை அமைக்க முடியும். இல்லை என்றால் அடிக்கடி கணவன் மனைவிக்குள் ஏற்படும் இந்த உணர்வு அந்த பகைமை உணர்வை கூட்டி பல குழப்பங்களும் மன கலக்கங்களும் ஏற்படுவதுடன் பல கடுமையான நோய்களும் உருவாகிவிடும். ஆகவே இதிலிருந்து மீள முடியாத தன்மை கொண்டு வீட்டில் அமைதி இல்லை என்றால் வாழ்க்கையில் அமைதி இல்லை. கணவன் வெளியில் சென்றால் அமைதி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மனைவிக்கு இங்கே அமைதி இல்லாதபடி அடுத்தவரிடத்தில் இந்த மாதிரி நான் ஒன்றுமே செய்யவில்லை, கணவர் இப்படி பேசினார் என்று அடுத்தவரிடத்தில் சொல்லும் போது அந்த வேதனையுடன் சொன்னால் கணவன் எந்த தொழிலில் இருந்தாலும் இந்த வேதனைகள் அவர் பெற அவரது சிந்தனையை குறைத்து அங்கே தொழிலிலும் அந்த முடக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இது உங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். காரணம், இன்று நண்பனுக்குள் நன்மை செய்தார் என்றால் அமெரிக்காவில் இருந்தாலும் விக்கலாகின்றது. ஆனால் அதே நண்பருக்கு பகைமையாகிவிட்டால் எனக்கு துரோகம் செய்தான் என்றால் உணவு உட்கொள்ளும் நேரமாக இருந்தாலும் புரை ஓடுகிறது, வாகனம் ஓட்டும் நேரமாக இருந்தாலும் விபத்தாகின்றது. இதேபோல மனித வாழ்க்கையில் கணவன் மனைவி பாசமாக இருக்கும் பொழுது இப்படி பேசினார் என்று
வேதனையும் சொன்னால் கணவரிடமும் அதே உணர்வுகள் தூண்டப்பட்டு அங்கே கணக்கு எழுதி கொண்டிருந்தால் சரியாக எண்ண முடியாது. எந்திரத்தில் வேலை செய்தால் அதில் விபத்துக்கள் ஏற்படும். வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கும் போது விபத்துக்கள் உண்டாகின்றது. ஏனென்றால் கணவன் மனைவிக்குள் நம்மை எதிர்பாராத நிலையில் சந்தர்ப்பத்தால் பதிவு செய்த உணர்வு மீண்டும் நாம் எண்ணப்படும் பொழுது கணவனுக்கும் நடக்கும். அதே சமயம் இங்கேயும் வேதனை, குடும்பத்திற்குள் விரோதமான உணர்வுகள், இதைப்போல நம்மை அறியாமலேயே எத்தனையோ சம்பவங்கள் நம் குடும்பத்தில் இதைப்போல வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகின்றது. இதேபோல சம்பவத்துக்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நொடியிலும் எப்போது குறைபாடு வருகின்றதோ, நம்மை அறியாது பேசும் சந்தர்ப்பம் வருகின்றதோ அப்போதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை ஏங்கி இந்த எண்ணத்தை புருவ மத்தியில் எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளை என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று ஒரு நொடி உள்ளுக்குள் செலுத்தினால் வேதனை என்ற உணர்வு நம்மை துரத்திவிட்டு நாம் எப்படி ஒரு குழம்பு வைக்கும் பொழுது நாம் மிளகாய் தனித்து நிலையில் இருந்தால் காரமாக இருக்கின்றது. ஆனால் அதே சமயம் அதே மிளகாய் நாம் குழம்புடன் கலக்கப்படும் பொழுது சுவை ஊட்டுகின்றது. ஆனால் அதிகமான மிளகாய் சேர்த்து விட்டால் அது காரம் என்று ஒதுங்கும் தன்மை வந்து விடுகிறது. இதே போல நமது வாழ்க்கையில் நமக்குள்ளே நாம் நல்ல எண்ணங்களை ஒடுக்கும் தன்மையும், நாம் சொல்லும் பொழுது நமது சொல்லை பிறர் வெறுக்கும் தன்மையும் இதேபோல் நமது வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகிறது. நாம் தவறு செய்யவில்லை. இதை போல சந்தர்ப்பத்தில் கோபம் வரும் உணர்வுகளை உடனே நாம் தொலைத்து விட வேண்டும். எல்லாம் எங்கிருந்து வருகின்றது? நுகரும் உணர்வு உயிரிலே பட்டு இந்த உணர்ச்சி நம் எண்ணம், சொல், செயல் என்ற நிலையில் இயக்கப்படுகின்றது. ஆகவே இயக்கிய உணர்வுகள் நம் உடலிலே அதிகமாக சேர்த்துவிட்டால் இந்த உணர்வுகள் அதிகமாகி நம் உடலிலே இரத்த கொதிப்பாகி வந்து விடுகிறது. கோபம் என்ற நிலையில் இந்த வேதனை என்ற உணர்வு அதிகமானால் வாத நோய்கள் வந்து விடுகிறது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை. இதைப்போல நிலைகளிலிருந்து நாம் தப்புவதற்கு நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பதிவாக்கி அதன் நினைவு கொண்டு நமக்குள் நமது ஆன்மாவை தீமை செய்யும் அந்த எண்ணங்கள் விடுத்தல் வேண்டும். இதுதான் நமது வாழ்க்கையில் நாம் சீராக ஒவ்வொரு நொடியிலும் இப்பொழுது வீட்டிலே சமையல் செய்ய வேண்டும் என்றால் பெண்கள் ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று மனைவி தூய்மை செய்து கொண்டு இந்த சமையல் உணவு உட்கொள்வோர் அனைவரும் உடல் நலம் பெற்று மனநலம் பெற்று அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று நாம் சமையல் செய்யும் பொழுதே இதை செய்து பழக வேண்டும். அதைப்போல நாம் கணவன் வெளியே சென்றாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளி என் கணவர் பெற வேண்டும், அவர் செயலெல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும், அனைவரும் போற்றும் தன்மை வர வேண்டும் என்று அந்த மனைவி தன் கணவனுக்கு செய்யும் நிலை பெற வேண்டும். கணவருக்கு இதை போல துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை நாம் பெற வேண்டும். நான் செய்யும் தொழில் அனைத்தும் சீராய் அமைய வேண்டும், நான் தொழில் செய்ய போகிறேன், இதேபோல் நீ பிரார்த்தனை செய்து கொள் என்று சொல்லிவிட்டு சென்றால் இந்த ஒழுங்குமுறைகள் நமக்குள் சீராய் வரும். குடும்பத்தில் ஒரு பற்றும் பாசமும் நமக்குள் ஏற்படும். இதேபோல் ஒவ்வொரு நொடியிலும் நம் சந்தர்ப்பத்தால் ஏற்படும் உணர்வுகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நல்லது எண்ணினாலும் உயிருக்குள் பட்டு நல்லதை உணர்த்துகின்றது. ஆனால் நாம் நல்லதை எண்ணினாலும் ஒருவன் கோபமான உணர்வுகளை செயல்படுத்தி இருந்தால் அந்த உணர்வை நுகர்ந்து அந்த கோப உணர்ச்சிகள் நமக்குள் தூண்டிவிடுகிறது. அந்த கோப உணர்ச்சிகள் தூண்டப்படும் பொழுது நம் உடலுக்குள் அந்த கோப உணர்ச்சிகளை தூண்டி நம் உடலுக்குள் அதிகமாக பரவி விடுகின்றது. இந்த உணர்வுகள் நம் உடலில் உள்ள அணுக்களை அந்த கார உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அதிகமாக நமக்குள் இருக்கும் நல்ல அணுக்கள் சிந்திக்கும் தன்மை இழந்து அதன் உணர்வாக இயங்கி அதன் கார உணர்ச்சிகளை ஊட்டப்படும் பொழுது நம் உடலில் இரத்த கொதிப்பு போன்ற நமக்குள் சிந்தனையற்ற நிலைகள் எல்லாம் வருகிறது. ஆனால் அதே சமயத்தில் வேதனைப்படும் உணர்வுகள் அதிகமாகிவிடுகின்றது. நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் இதையெல்லாம் செய்கின்றது. நாம் நல்லதை எண்ணி பெற வேண்டும் என்றால் அந்த நல்லது நடக்கிறது. ஆனால்
அதே சமயத்தில் ஒருவன் தவறு செய்தான் என்ற உணர்வை வளர்க்கப்படும் பொழுது நாம் அறிந்து தவறு செய்தான் என்ற நிலை வந்தாலும் இதே நிலைதான் வருகின்றது. ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ, எதை பார்க்கின்றோமோ, இவை அனைத்தும் உயிரிழைப்பட்டுதான் அந்த உணர்வு எண்ணங்கள் வருகின்றது. அந்த உணர்ச்சிகள் நம் செயலாக்குகின்றது. இதை அறிவதற்கு தான் நம் உடலிலும் அரங்கம், நாம் சுவாசித்தது உயிரிழையப்பட்ட பின் அரங்கநாதன் என்பது. நமது வாழ்க்கையில் நாம் சந்தோஷப்படுபவரை பார்த்து அதன் உணர்வை நுகர்ந்தால் அதன் உணர்வின் ஆழமாகி நமக்குள் சந்தோஷமான உணர்வுகளை தூண்டுகின்றது. ஆண்டாள் ஆக கோபப்படுவோர் உணர்வுகளை பார்த்து அதன் உணர்வின் தன்மை உயிரிலேயே மோதி அரங்கநாதன் ஆக நமக்குள் அந்த கோபம் வரும் உணர்வுகளை தூண்டி விடுகின்றது ஆண்டாள். ஆக ஒருவன் வேதனைப்படுகின்றான், அந்த வேதனையான உணர்வுகள் நாம் நுகர்கின்றோம் அரங்கநாதன். நாம் எந்த அரங்கத்திற்குள் உயிரிழையப்பட்டு அந்த வேதனை என்ற நாதங்களாகி விடுகிறது, அந்த வேதனை என்ற நாதங்களாகி விடுகிறது. அந்த வேதனை என்ற நாதங்கள் கூறப்படும் பொழுது இந்த உணர்ச்சிகள் நமது உடலுக்குள் ஆண்டாள் என்ற வேதனை என்ற நிலை ஆழ்கின்றது. இது இவ்வாறே தொடர்ந்தால் நமது வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கையாக செயலாக்கி விடுகிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அம்மா அப்பா அருளால், குரு அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும். எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர வேண்டும். இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும். இரத்த நாளங்களில் உள்ள ஜீவனுக்கள், ஜீவான்மாக்கள் பெற வேண்டும். எங்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்க வேண்டும். நாங்கள் உடல் நலம் பெற வேண்டும், உடல் பலம் பெற வேண்டும், மன நலம் பெற வேண்டும், மனபலம் பெற வேண்டும். எங்கள் குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற வேண்டும். நாங்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் செழித்து வளர வேண்டும். நாங்கள் செய்யும் சமையலெல்லாம் அறுசுவையாக, மகிழ்ச்சியாக, அமிர்தமாக மாற வேண்டும். அதை உட்கொள்ளும் நாங்கள் நலம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இப்படி பிரார்த்தனை செய்து நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இதுவே வாழும் வாழ்க்கை வாழும் வழிமுறை, வாழும் வழிமுறை என்று ஞானகுரு அவர்கள் இந்த அளவில் இதை உபதேசத்தை நிறைவு செய்து கொள்கிறார்கள். அப்புறம் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். அன்பு அருள் ஒளி சொந்தங்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பதிவு பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களை பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நாம் அந்த அருள் மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் ஒருங்கிணைந்து வாழ்ந்து வளர்ந்து பிறவியில்லா நிலை பெறுவோம் என்று சொல்லி இதை நிறைவு செய்து கொள்கிறேன். குரு அருளை பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.